ஒர்க்கிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே வந்துருச்சா? ஏறின மாதிரியே தெரிலங்க. நம்மளுடைய ட்ரெயின் 22650 ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. பாய் பாய் ஈரோடு. இந்த ட்ரெயின் 36 வருடங்கள் பழமையான ட்ரெயினுங்க. அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு மக்களே. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஏற்காடு எக்ஸ்பிரஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் அன்புடன் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் நலமாக இருக்கேங்க. இது நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் வீடியோ, அதுவும் இந்த அழகிய மாலை பொழுதில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மக்களே. மணி என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:05 ஆகுது. ஸோ டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ட்ரெயின் ட்ராவல் விளாகாக தான் இருக்க போகுது. நம்முடைய ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரவு 9 மணிக்குங்க. நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு சென்னைக்கு தாங்க போக போகிறோம். ஆக்சுவலாக நான் வேறு ஒன்று பிளான் பண்ணி, ஸோ நேட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய அண்ணா இருந்துக்கிட்டு தான் ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ன்னு சேனலை வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோவே ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வீடியோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணனால ஸோ நம்ம அதுவே ஃபஸ்ட் வீடியோவாக கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணி இந்த வீடியோ. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோ. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ ஒரு சில கேமரா அக்சசரிஸ்லாம் வாங்கினேன். ஸோ அதில் இந்த மைக்கு ஒன்று. ஸோ இதுக்கு அப்புறம் வர கிளிப்பிங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ வித்தவுட் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க மக்களே, ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவைப்படுதுங்க. ஸோ அதை கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். என்னங்க மக்களே, ஆரம்பிக்கலாங்களா? மக்களே, நாம் இப்போது ஈரோடு ரயில் நிலையத்துக்கு வந்தாச்சுங்க. நாம் எந்த ட்ரெயினில் போக போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான். மக்களே, ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி பொன்மலை ஷெட்டுடைய டீசல் லோக்கோமோட்டிவாக சூட்கேஸை வச்சுருக்காங்க. செம சூப்பராக இருக்குங்க. நம்முடைய நேஷ்னல் ஃப்ளாகுங்க, செம பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஒரே வடக்கன்ஸ் கூட்டமாகவே இருக்குப்பா. வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க. ஆத்தாடி, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன் இன் சதர்ன் ரயில்வே ஜோன்னே சொல்லாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். நம்மளோட ட்ரெயின் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் தான் நின்றுட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ஜங்ஷனில். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஸோ மக்களே எல்லாம் மென்ஷன் பண்ணிக்காங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2க்கு போகிற வழி. ஸோ அதுக்கான நகரும் படிக்கட்டு எக்ஸலேட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க, லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நம்ம 3 and 4க்கான
பிளாட்ஃபார்ம் போகிற வழிக்கு போகும். ஸோ இதான் மக்களே 3 and 4க்கான போகிற பேத்வே. ஸோ இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. எக்ஸ்கலேட்டர் போகிறவங்களுக்கு பயமாக இருந்தால் லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பன் கரோ, ஓப்பன் ஆகுது. இல்லைப்பா இதுப்பா க்ளோஸு. அதுக்குள்ளே வந்துருச்சா? ஏர் நம்பரே தெரிலங்க. ஏறி வந்தா நம்முடைய ட்ரெயின் நின்று கொண்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்டேஷனுடைய டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1862. ஆமாங்க, கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஷன் உபயோகத்துக்கு வந்து 162 வருடங்கள் ஆகுதுங்க. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 85 days முன்னாடியே இந்த ஸ்டேஷன் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு. மொத்தமாக இங்கேருந்து ஆரிஜினேட்டிங் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ்னு பார்த்துக்கிட்டா மொத்தம் 11 ட்ரெயின்ஸ் இருக்குதுங்க. அதில் ஒரே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் தான், அது நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினை ஃபில் பண்ண போகிற என்ன இன்ஜின் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அரக்கோணம் ஜங்ஷன் ஷெட்டோடைய WAP4 தான் நம்மளை இன்றைக்கி ஃபில் பண்ண போகுது. ஜென்ரல் கம் லக்கேஜ் கோச்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, பாதி பேசஞ்சருக்கு பாதி லக்கேஜுக்கு. அன்ரிசர்வ்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஃபில். மக்களே எனக்கு இப்போ பசிக்குதுங்க, சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன் மக்களே. புரோட்டா தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஸோ 2 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதான் நமக்கு டின்னர். சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. ஸோ அடுத்த நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு பெரிய ட்ரெயின் தான். ஸோ வாங்க ஒவ்வொரு கோச்சஸாக போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். மக்களே ஃபஸ்ட் ஏசியை பொறுத்த வரையும் கம்பைண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஏசி பாதி, செகண்ட் டயர் ஏசி பாதி, செகண்ட் ஏசி 2, தேர்ட் ஏசி 3, ஸ்லீப்பர் 12, அன்ரிசர்வ்டு கோச்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, ஜென்ரல் கம் லக்கேஜ் கோச்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. ஆக மொத்தம் 23 கோச்சஸ் இந்த ட்ரெயினில் இருக்குங்க. நம்முடைய சதர்ன் ரயில்வே 2025 நம்முடைய ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அடிஷ்னலாக 4 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட், அதாவது அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் அட்டாச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அப்படியே வெளியில் மேலோட்டமாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 51 அப்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. Your attention please. Train number 22650 E-Road Dr. MGR Chennai Central Yardcard Superfast Express will leave at
21 hours 0 minutes from platform number 3. கோச்சில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாஷ் பேசிங் எல்லாம் ஒர்க் ஆகுதுங்க, க்ளீனாகவும் இருக்குது. டாய்லெட்டுமே நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸ்மெல்லு கூட பெருசாக இல்லைங்க, நல்லா க்ளீனாகவே இருக்குது. இந்த 2 டைம்ஸ் வச்சு டாய்லெட்ஸுமே இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா LHP கோச்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்ஸில் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெல் ஒர்க்குடுங்க, நல்லாவே ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:02 ஆகுது. நம்மளுடைய ட்ரெயின் 22650 ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. பாய் பாய் ஈரோடு. ஸோ மக்களே, நம்மளோட ட்ரெயின் 22650 ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 84 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸை தாண்டி தாங்க சென்னை சென்ட்ரலுக்கு போகும். ஸோ அதில் மொத்தமாக 11 நிறுத்தங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 ஸ்டேஷன்ஸ் தள்ளி ஃபஸ்ட்டு ஹால்ட்டு வந்துடும். நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ அவுட் சைடில் பெருசாக கவர் பண்ண முடியாது. ஷெடியூல் படி 9:24க்கு வர வேண்டிய ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:36 ஆகுதுங்க. சாரி 9:37 ஆகுது டைம் இப்போ கரண்ட்டாக. 13 நிமிஷம் டிலேவாக நம்ம சங்ககிரி துர்க்கம் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கோம். சங்ககிரி துர்க்கம்னா மலை மீது உள்ள கோட்டை, அதாவது மலைக்கோட்டையே குடிக்கிறதுங்க. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சங்ககிரி மலைக்கோட்டை ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இப்போ நான் ரெஸ்ட் ரூம்குள்ளார வந்துட்டேங்க. ஸோ வெளியே பயங்கர நாய்ஸாக இருந்துச்சு, அதெல்லாம் உள்ளார வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த ட்ரெயினை பற்றி பார்ப்பாங்க. ட்ரெயின் நம்பர் 22650. இந்த 5 டிஜிட் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா எப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 30 டிசம்பர் 2010 அதுக்கப்புறமேட்டு தான் யூசபிலிட்டிக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா 4 டிஜிட் ஸ்கீம் தான் இருந்தது. ஸோ அது என்ன இந்த ட்ரெயினோட நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 60696070. ஸோ இதுதான் பழைய நம்பர். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் 36 வருடங்கள் பழமையான ட்ரெயினுங்க. ஸோ இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஸ்லீப் கலர் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் 9 மணிக்கு எடுக்கிறாங்க. சென்ட்ரல் போகிற டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3:45. விடிய கத்தால் 3:45 அப்படிங்கும்போது நேரத்தில் போய்ட்டு அங்கே ரீச் பண்ணிவிட்டு வெவ்வேறு இடங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால தான் இதை ஸ்லீப் கலர் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஜிஎஃப் கோல்ஸ்னால சும்மா டான்ஸ் ஆடிட்டு போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு ஷேக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர நாய்ஸாக இருக்குங்க, வெளியிருந்து பேசவே முடியல. அடுத்ததாக நம்மளுடைய ஹால்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் ஜங்ஷன் தான். ஸோ அங்கேருந்து நான் கன்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, அதே 12 நிமிஷம் டிலேவோட சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மக்களே, இந்த ட்ரெயின் மொத்தமாக கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 394 கிலோமீட்டருங்க. எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மணி நேரம் 40 நிமிடம் எடுத்துக்குதுங்க.
மக்களே, இந்த ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் கிடையாதுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரிகளை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக தான் ஓடிட்டு இருந்த போது பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 18 ஸ்டாப்ஸோட இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ வெறும் 11 ஸ்டாப்ஸோடு தான் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினாக இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டுருக்கு. 15 மினிட்ஸ் டிலேவாக பொம்மடி ரீச் பண்ணியிருக்கோம். மினிட்ஸ் அந்த டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர் கம் பண்ணி ஸோ ஒரு 6 மினிட்ஸாக மாற்றிருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஹாரன் பண்ணிட்டாங்க. சிக்ஸ் மினிட்ஸாக இருந்த டிலே ஓவர் கம் பண்ணி இப்போது 4 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 4 மினிட்ஸ் டிலேவாக நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் சாமிப்படி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஜங்ஷன் வாயில வருது. ஹாரன் பண்ணிட்டாங்க. பூரா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுனால நிறையா தான் இருக்குது ஸ்டேஷனு. ஒன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா ஸ்டேஷன் பக்காவாயிடும்னு நினைக்கிறேன். திருப்பத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் தான் ஜங்ஷன். திருப்பத்தூர்லேயும் ஓரளவு க்ரௌடு ஏறுறாங்க. திருப்பத்தூரில் இவ்வளோ க்ரௌடு ஏறுவாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. மணி 12 ஆயிடுச்சு. ஜோலார்பேட்டை வரைக்குமே ஓரளவு க்ரௌடு ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஏறுற கூட்டத்தை பார்த்தா ஹாரன் கொடுத்துட்டாங்கோ. அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு மக்களே. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நம்ம சென்டர் ரீச் பண்ணிடலாம். சென்னை சென்டர் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ சென்னைக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆன ட்ரெயினும் நம்மளோட ட்ரெயின் தான். நம்மளோட வண்டியிலேருந்து வந்த கூட்டம் தான். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறவங்களுக்குலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. வீடியோவோட நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வந்தாச்சு. வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஒன்றாய் பயணிப்போம், பயன்பெறுவோம். மீண்டும் ஒரு புதிய விடைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவா. பாய் மக்களே.